சமீபத்தில் துரந்தர் படம் பார்த்தேன். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்தேன், செகண்ட் பார்ட்டும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கந்தகாரு விமான இதுதான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. அதில் மாதவன் அஜித் தோவல் கேரக்டரில் அந்த சாயலை உள்வாங்கி இவர் பண்ணியிருப்பார். அப்போ அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்து பேசஞ்சர்கிட்டலாம் சீக்கிரமாக அவங்கள மீட் எடுத்துருவேன், நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஜெய் ஹிந்துன்னு சொல்லும் போது டெரரிஸ்ட் வந்து அந்த கன்னு காமிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ வந்து இவர் ஜெயின்னு சொல்லும்போது யாருமே கம்னு சொல்ல மாட்டாங்க ஜெய் ஹிந்துட்டு. அது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஜெயின்னு சொல்கிறேன், மக்களுக்கு வந்து யாருக்குமே தேசப்பற்று இல்லாத இது பயத்தில் இருந்தாங்கன்றதை வெளிப்படுத்துறாரு. 2004-5 காலத்தில் ஐபியில் வந்து இருந்த ஆஃபீஸராக இருந்தார். அப்போ தான் அந்த கடத்தல் சம்பவம் நடந்தது கந்தகார் ஆப்கானிஸ்தானில். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா, அதில் விடுவிக்கப்பட்ட குற்றவாளி தான் வந்து பார்லிமெண்ட் அட்டாக்லேயே ஈடுபட்டான். இப்போ என்ன நான் சொல்ல வருதுன்னா, இவர் வந்து இந்த காங்கிரஸ் பீரியட்ல நடந்த அந்த இதுவும் அண்ட் தென் வந்து பார்லிமெண்ட் அட்டாக் இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க தவிர, மோடி கவர்மெண்ட்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கான முக்கியமான அட்டாக்கான புல்வாமா தாக்குதல், சிஆர்பிஎஃப் வீரர்கள் மொத்தம் 40 பேர் இல்லை இறந்தது. அது கரெக்டாக தேர்தல் நெருங்கின நேரம் 2014 பிப்ரவரி மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ இதில் பைசான் வேலியில் பள்ளத்தாக்கில் நடந்த காஷ்மீரில் அப்பாவி சிட்டிசன் வந்து 25 பேர் கொல்லப்பட்டது, நேபாளி ஒருத்தர் உட்பட. இதெல்லாம் இப்போ நடந்தது, 2025 நடந்தது காஷ்மீர். அதை பேஸ் பண்ணி தானே சிந்தூர் ஆப்ரேஷன்ட்டு ஒரு வார், இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. இது இப்போ மோடியோட கவர்மெண்ட்ல தான் நடந்தது. ஆனால் படம் இப்போ வந்த படம் தானே. ஏன் இந்த 2 காட்சிகள் வந்து அந்த இதில் இடம்பெறாத போயிடுச்சு? டிமானிட்டேஷன் மட்டும் அந்த காட்டுற அந்த சீன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீனையும் கொண்டாந்துருக்கலாமே, கொண்டாந்துருக்கலாம். ஏன் மோடி ஆட்சியில் டெரரிஸ்ட் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்கலையா? இது திட்டமிட்டு ஒரு விதமான சங்கித்தனமான இதுதான் நிலைப்பாடு கொண்டதான் அந்த டைரக்டர் வந்து கொண்டு போயிருக்காரு. இது ஒரு மறைமுகமாக தேசப்பற்று, யாரெல்லாம் தேசப்பற்று தேச நலன்னு சொல்லிட்டு முக்கியம் முணங்குறாங்களோ அவங்கள தான் வந்து சந்தேகத்துக்கு உட்படுத்தணும். அவன் நேர்மையான டைரக்டரா இருந்தா இந்த சம்பவத்தையும் காட்டணும்ல. ஒரு சிஆர்பிஎஃப் 40 பேர் இறந்துருக்கான சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய, அதாவது மிலிட்ரி கான்வே போகுதுன்னா அந்த நேரம் பார்த்து ஜனாதிபதியோ பிரைம் மினிஸ்டரோ வந்தா கூட அவங்க வண்டி நின்னுடணும். அந்த சிஆர்பிஎஃப் கான்வே அது போன பிறகுதான் அவங்க அவ்வளோ ப்ரொடெக்ட் ஆனது அந்த கான்வா. நம்ம எப்படி வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு சிட்டிசன்லாம் வழி விட்டு நிற்கிறாங்க, பொதுமக்கள் நிற்கிறாங்களோ அதே அடிப்படையில் தான் ராணுவ கான்வா போகும்போது எவ்வளோ பெரிய வெரி வெரி விஐபியா இருந்தால் கூட அவங்க நின்று தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழலில் புல்வாமால இவர் வந்து ஐபிக்கும் ராகும் வந்து என்எஸ்சியா இருந்திருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருந்திருக்காரு 2014. இப்பயும் அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான். ஐபியும் உள்நாட்டுடைய இன்டெலிஜென்ட் இதுவும் வெளிநாட்டுடைய ராவுடைய இதுவும் வந்து அவ்வளோ பெரிய வந்து இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. நேரடியாக வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்றவர். அப்படி இருக்கும்போது அஜித் தோவாலுக்கு எப்படி இந்த 2 சம்பவங்கள் தெரியாமல் போய்விட்டது? இவர் வந்து ஜெய் ஹிந்துன்ட்டு சொன்னாரு, அவங்களாம் வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்போ எப்படி நடக்குதுன்றது விட்டது. அந்த சந்தேக அடிப்படையிலையும் சொல்லியிருக்காங்களே, அந்த கவர்னர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் ரொம்ப சந்தேகப்பட வைக்குது இல்லை? இவங்க என்ன புதுசா அப்போ தேசப்பற்று யார் புதுசா இது பண்றது ஊட்டுறது? இதெல்லாம் போலியான வேஷம் தானே இது. அப்போ அஜித் தோவல் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அவர் பதவிக்கு என்ன அந்த ஒர்க் பண்ணாரு? அதை நம்ம கேள்வி கேட்கணும்ல. சிஆர்பிஎஃப் ஒரு 40 பேர் செத்து போனாங்க, 25 பேர் சிட்டிசன் அந்த பைசான் அந்த வேலையில் இறந்தாங்க. இந்த உயிருக்கெல்லாம் என்ன மதிப்பு? இதெல்லாம் அதை வச்சு அவங்க அந்த சிஆர்பிஎஃப் இறந்ததை வச்சு போஸ்டர் தேர்தல் விதிக்கு அப்பாற்பட்டு நடத்திக்கு மீறின செயலாக வந்து ஃபோட்டோலாம் வச்சு யூபியில் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் பண்ணாங்களே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே அதெல்லாம். அப்போ தேசப்பற்றுன்றதை வந்து எப்படி நம்ம இப்படிலாம் சொல்லி பொய்யான ஒரு முகமூடியை போட்டு கொண்டு திரிகிறார்கள்? நேர்மையான படம் எடுத்துருந்தா அந்த டைரக்டரு இந்த சம்பவங்களும் 2 சம்பவங்களையும் காட்டியிருக்கணும்ல. பண மதிப்பீடு வரைக்கும் காட்டினவர் இப்போ வந்த படத்தில் காமிக்க வேண்டிய அந்த 2 சீனை உட்புகுத்த வேண்டியது தானே. இது மாதிரி சிஆர்பிஎஃப் கொல்லப்பட்டாங்க, மோடி ஆட்சியில் தான் நடந்தது, இது காஷ்மீரில் வந்து இவ்வளோ அப்பா அந்த சீனை காமிச்சிங்கன்னா பெரிய இது கிடையாது, பொதுநிலையாக வந்து இது பண்ணியிருக்கலாமே. தீவிரவாதம் எப்பவுமே எல்லா ஆட்சியிலையும் நடைபெற்றது தானே. நான் காங்கிரஸுக்கு இதாக சொல்ல வரல. ரெண்டுமே குட்டையில் ஒரு மாட்டேங்க தான். அது கொஞ்சம் தலையை சொஞ்சி நீ யோசிக்க, இவங்க யோசிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால முழுக்க துரந்தர் படம் பெருசா ஆஹா ஓஹோன்ட்டு 25 நாள்லயே வந்து 1700 கோடி இது இந்தியாலேயே வந்து 25 டேஸ்ல வந்து 1000 crores வந்து ரீச் ஆகிருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியை பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வர இருக்கக்கூடிய விஷயம். கலைஞர்கள் எல்லாருமே சந்தோஷம். ஆனா வந்து கதை அம்சத்துல இது மாதிரி பண்றது தான் யார் ஏத்துக்க முடியும்? நியாயமான விஷயம் நியாயமா காமிக்கணும்ல. இதெல்லாம் ரொம்ப இது மக்கள், அதாவது மக்களை வந்து செஸ் போர்டில் இருக்க பான் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கு, பகடக்காய்களை தான் யூஸ் பண்ணிருக்கு.
பலியாடுகளாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படிதான் எனக்கு உள்ள சந்தேகம் இருக்கின்றது. சந்தேகப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதனால இந்த காட்சிகளை வச்சிருந்தா நடுநிலையே அந்த படத்தை வந்து பேசியிருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க வந்து தேசப்பற்று மிகைப்படுத்தி பேசும் சங்கிகளின் படமாக தான் நான் கருதுகின்றேன். அதனால நானும் வந்து இந்த விமர்சனத்தை முன்வைத்தனால் எனக்கு அந்த தேசப்பற்று இருக்கு இல்லைன்னு கிடையாது. அதனால நானும் ஜெய்ஹிந்த் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்க நட்பு வட்டத்திலையும் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.